தியானத்தில் ஆழ்ந்து மூழ்க வேண்டுமெனில் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் எப்படி மனதை ஒருமுகப்படுத்துவது? ஒரு மீனவன் கதை மூலம் அவரே அதை விளக்குகிறார். ஒருவன் ஒரு கிராமத்திற்கு வருகிறான். அங்கே தனது நண்பனுடைய விலாசத்தை பலரிடம் விசாரிக்கிறான். ஆனால் யாருக்கும் அந்த விலாசத்தின் இடம் தெரியவில்லை. முடிவில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு மீனவனை கண்டு அவனிடம் கேட்கிறான். ஐயா, மகாலிங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏன்பா, மகாலிங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னப்பா இது? ஏன்பா, மகாலிங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஐயா பெரியவரே, உங்களைத்தான். இங்கே ஒரு பயலுக்கும் ஒரு வீட்டு விலாசமும் எங்கே இருக்குன்னு தெரியலையே. மகாலிங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையா? என்ன எவனை கேட்டாலும் தெரியலங்கிறான். என்ன முட்டாளாக்குறீங்களா? இந்த மாட்டிக்கு எடுப்பா. ஐயா ஐயா நில்லுங்க, ஏன் போயிட்டே இருக்கிறீங்க? நில்லுங்க ஐயா. என்னையா, என்ன விளையாடுறீங்களா? எவ்வளோ நேரமாக ஒரு விலாசத்தை கேட்டேன். அப்போ நான் கத்தினப்போ ஒன்றுமே சொல்லலை. இப்போ நிற்க சொல்கிறீங்களே, என்ன விளையாடுறீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னப்பா சொல்கிற நீ? ஐயா அப்படி நினச்சிக்காதீங்க, நாங்கள் உங்கள் கிண்டல் பண்ணலைங்க. நீங்கள் எங்கள் பக்கத்தில் நிற்கும் போது தான் தூண்டி அசைய ஆரம்பிச்சிச்சிங்க. மீன் தூண்டியில் மாட்டிக்கிச்சிங்க. நான் அந்த நேரம் உங்களை பார்க்க திரும்பி இருந்தா மீன் தப்பிச்சிட்டு இருக்குங்க. அதனால தான் தூண்டியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா. யார் வீட்டை பார்க்கணுன்னு சொன்னீங்க? அந்த மகாலிங்க வீட்டை தான். ஓ, அவர் வீடு எனக்கு நல்லா தெரியுங்களே. கொஞ்சம் பார்த்துக்கடா, ஐயா கூட போயிட்டு வந்துடுறேன். தியானத்தின் போது வெளியுலகம் எதுவும் தெரியாத அளவிற்கு மன ஒருமைப்பாடு இருக்கும். எதையும் கேட்கவும் இயலாது. ஒருவேளை பாம்பு கடித்தால் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு மன ஒருமைப்பாடு இருக்கும். இவ்வாறு மன ஒருமைப்பாடு என்ற கடினமான கருத்தை எளிய மீனவன் கதை மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விளக்குகிறார்.